வசு, உன்னோட அமைதி இப்ப எந்த அளவுக்கு விபரீதமா கொண்டு வந்துருச்சு பாத்தியா? மா, இதெல்லாம் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஆனந்த் சொன்ன மாதிரி இந்த இனியா நல்லவளே இல்லம்மா. அவ ரொம்ப கெட்டவ. அவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கா. நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. அந்த இனியா பொண்ணை எங்க நாமளே கூட்டிட்டு வந்து தேவையில்லாம சிக்கல் உண்டாக்குன மாதிரி ஆயிடுச்சு வசு. ஆமா, அந்த ராமர் காயின் உன்கிட்ட தானே இருந்துச்சு, அது எப்படி அவகிட்ட போச்சு? அத பத்தி நினைச்சாலே ஷாக்கா இருக்கு வசு. அம்மா, எனக்கும் ரொம்ப ஷாக்கா தான் இருக்குமா. நான் பத்திரமா வச்சிருந்த அந்த ராமர் காயினை அர்ஜுன் சார் கிட்டயும் மேடத்துக்கிட்டயும் காட்டுறான்னா எப்படிமா? எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமா. வசு, அந்த ராமர் காயினை நீ எங்க வச்சிருந்த? என்னோட ஹேண்ட்பேக்ல தான்மா வச்சிருந்தேன். என்ன வசு? காயினை காணோம்மா. இங்கதான் பேக்ல வச்சிருந்தேன், ஆனா காணோம்மா. உன்னோட ஹேண்ட்பேக்ல இருந்தது நம்ம வீட்ல இருந்து எப்படி காணாம போகும்? அந்த ராமர் காயின் உன்கிட்ட தானே இருந்துச்சு, அது எப்படி அந்த இனியா கைக்கு போச்சு? அம்மா, என்கிட்ட இருக்கிறது தாம்மா ஒரிஜினல். சின்ன வயசுல இருந்தே அது என்கிட்ட தான் இருக்கு. இப்போ அதாம்மா எனக்கு குழப்பமா இருக்கு. இங்க வந்து அதை யாருமா எடுத்துட்டு போயிருப்பா? நாம தானே இங்க இருக்கோம். அப்புறம் எப்படி இனியாக்கு அந்த காயின் போயிருக்கும்? ஒருவேளை உன் பாட்டி எடுத்து கொடுத்துருக்குமோ? சச்சா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஒருவேளை பாட்டி அதை எடுத்திருந்தாலும் இனியா கிட்ட எப்படி அவங்களால கொடுக்க முடியும்? அப்புறம் எப்படி அவ கைக்கு போயிருக்கும்? நீதான் அர்ஜுன் சார் தேடுற ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறதுக்கு அது ஒண்ணுதான் ஒரே சாட்சியா இருந்தது. இப்ப அதுவும் அவ கைக்கு போயிட்டா அத வச்சு எல்லாரையும் அவ கன்வின்ஸ் பண்ணிடுவாளேம்மா. நாம இப்ப என்ன பண்றது? இதுல யோசிக்க எதுவுமே இல்லாத. இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்க வீட்ல பண்றது எங்க அத்தையும் நட்சத்திராவும் தான். ஆனா இதெல்லாம் நம்ம பேசவே முடியாது. ஏதாவது பேசினா அவங்க அதை பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க. அம்மாவும் அதை சுத்தமா புரிஞ்சுக்காம அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்க நடக்கிற பல குழப்பங்களுக்கு அவங்க தான் காரணம். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனந்த், இப்போ நமக்கு அது பிரச்சனை இல்ல. அந்த ராமர் காயினை காமிச்சு அந்த இனியா எல்லார் மனசையும் சுலபமா மாத்திட்டா. என்னால சகிச்சுக்கவே முடியல. அது எப்படி அவ கைக்கு போயிருக்கும்? ஏன் ஹேண்ட்பேக்ல இருந்த ராமர் காயினை யார் எடுத்துட்டு போய் கொடுத்திருப்பா? ஐயோ அண்ணி, இப்ப அதெல்லாம் யோசிக்கவே முடியாது. இங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நம்ம பார்க்கவே முடியாது. நிலைமை கையை மீறி போயிருச்சு. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரே எதிரி அந்த போலி ஹார்ட் ஃப்ரெண்டா வீட்டுக்கு வந்திருக்கிற இனியா மட்டும்தான். அவளை சும்மாவே விடக்கூடாது அண்ணி. அவளை போய் என்னால அண்ணியால நினைச்சே பார்க்க முடியாது அண்ணி. தம்பி, எனக்கு ஒரு சந்தேகம். பாண்டிச்சேரியில உங்ககிட்ட அப்படி பேசினவ ஏன் தம்பி இங்க வந்து இப்படி மாத்தி பேசுறா? நான் அவகிட்ட கேட்டேன். இந்த குடும்பத்துல வாழ்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்காமா அவளுக்கு. இது என்ன லாட்ஜா? போற வரவங்களா வந்து வாழ்ந்து பாக்குறதுக்கு. நாம இதுக்கு மேல இதை பேசாம விட்டோம்னா அது நிஜமாலே நடந்துரும். அண்ணி, நான் சொல்றத இப்பவாது கேளுங்க. தம்பி, இப்ப என்ன தம்பி பண்ணலாம்? உடனே ஏதாவது பண்ணியே தீரணும். அவ திருடின்னு எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்குமே தெரியும். வாங்க நம்ம போய் அண்ணன் கிட்ட சொல்லலாம். ஆனந்த், நீங்க சொன்னதுதான் அர்ஜுன் சார் நம்பவே இல்லையே. ஐயோ வாங்க, நம்ம 2 பேரும் போய் சேர்ந்து சொல்லலாம். நீங்க சொன்னா அண்ணன் கண்டிப்பா நம்புவாரு. இல்ல ஆனந்த், என்னதான் அவ போய் சொல்லி நடிச்சாலும் அதெல்லாம் அர்ஜுன் சாருக்கு ஒரு கட்டத்துல தெரிஞ்சிரும். போய் பித்தல் ஆட்டம் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நிக்காது. அர்ஜுன் சார் என் கழுத்துல தான் தாலி கட்டுவாரு. அதுதான் நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஐயோ அண்ணி, நீங்க ஏதாவது என்ன சமாதானப்படுத்துறதுக்கு எப்பவுமே இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நெருக்கடியிலையும் நீங்க அமைதியா இருந்து வேடிக்கை பார்த்ததுனாலதான் இப்போ நம்ம இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மீனாட்சிங்க வந்தாங்க, அப்பவும் இதே மாதிரி தான் நீங்க நடந்துக்கிட்டீங்க. இப்போ இனியா இங்க வந்திருக்கா. வீட்டுக்குள்ள யார வேணாலும் விடலாம் நீ, ஆனா இந்த மாதிரி ஏமாத்துறவங்கள வீட்டுக்குள்ள விடவே கூடாது.
ஜகஜால கில்லாடி, இது என்னடி புது கதையா இருக்கு? ஆ? ஒரு திருடி ராமர் காயின் எடுத்துட்டு வந்து சீன் போட்டிருக்காளா? அந்த இனியா கழுத திருடியா? இருடி வச்சுக்கிறேன். ஆமா வசு, தம்பி சொல்றதுதான் சரி. தயவு செஞ்சு கேளு வசு. நம்ம கிட்ட ஆதாரம் இல்லாம இருக்கிறது அவளுக்கு சாதகமா போயிடுச்சு. இதெல்லாம் விடவே கூடாது வசு. நீ போய் முதல்ல அர்ஜுன் தம்பி கிட்ட உண்மையை சொல்லிடு. நீதான் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறது, அந்த இனியா ஏமாத்துறாங்கிறது எல்லாருக்கும் தெரியட்டும். அதுதான் இப்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா அண்ணி, எங்க குடும்பத்து மேல, எங்க அம்மா மேல, அண்ணன் மேல உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா நீங்க இப்படி அமைதியாவே இருக்க கூடாது. ஏன்னா ஹார்ட் ஃப்ரெண்ட், கல்யாணம், இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த குடும்பத்தோட கௌரவத்துக்கு ஒரு களங்கம் வந்திருக்கு. இது அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் தெரியாம போச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு JKR குரூப்ஸ் குடும்பத்தோட பேரே கெட்டு போயிரும். அண்ணி ப்ளீஸ் அண்ணி, வாங்க அண்ணி, அண்ணங்கிட்ட போய் அவளை பத்தி எல்லாத்தையுமே சொல்லலாம். ஆமா வசு, ஆனந்த் தம்பி சொல்றதுல நியாயம் இருக்கு. ஒரு தப்பான பொண்ணு இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கா. அவளை பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்தும் அத நீ மறைச்சனா நாளைக்கு உன் மேலதான் எல்லாரும் தப்பு சொல்வாங்க. ப்ளீஸ் அண்ணி, வாங்க போலாம். சரி ஆனந்த், வாங்க போலாம். இட்லி மாவுல தோசை சுடலாம், இடியாப்பம் பிழிய முடியுமா? போங்கடி போக்கத்தவளுகளை, ஆசைய பாரு. என் பையனோட வாழ்க்கையில என்னென்னமோ நடக்குதுன்னு நான் ரொம்ப கவலையோட இருந்தேன். ஆனா என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு அவனோட ஹார்ட் ஃப்ரெண்டோடயே அவனுடைய நிச்சயத்தை நடத்தி வச்சுட்டேன். ரொம்ப நன்றி. மா, எப்படியோ கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் போட்டு நீ நினைச்சதை சாதிச்சிட்டல. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல அர்ஜுன். நடந்த விஷயத்தால நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு வார்த்தையால சொல்லவே முடியாது. ஒரு அம்மாவா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்பா. நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு மருமகளா கிடைச்சிட்டா. இனிமே நான் நிம்மதியா கண்ண மூடுவேன்பா. மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? ஆமாப்பா, நம்ம குடும்பத்து மேல இருந்த பழி தீர போகுது. பல காலமா ஒரு பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த பொண்ணு இனியாவை பார்த்ததும் நிம்மதியா இருக்கு. மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க சந்தோஷம் தாம்மா என்னுடைய சந்தோஷம். வாமா இனியா. நான் நினைச்ச மாதிரியே மகாலட்சுமி மாதிரியே இருக்க. ஹார்ட் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாளோன்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சுமா. உன்னை பார்த்ததுமே அந்த சந்தேகம் போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? என்னமா இப்படி கேட்டுட்டீங்க? வீடாமா முக்கியம், இங்க இருக்கிற மனுஷங்க தானே முக்கியம். இவ்ளோ அன்பு காட்டுற உங்களை பிடிக்காம போகுமா? இந்த புடவையும் நகையும் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? தேங்க்ஸ்மா. எல்லாம் சரிமா, ஆனா ஏதோ குறையிற மாதிரி இருக்கே. என்னம்மா விஷயம்? உனக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு தெரியுமா? எவ்வளவு வேண்டுதல், எவ்வளவு தேடணும். கடைசியில ஒண்ணு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அந்த சந்தோஷம் உன் முகத்துல இல்லையேம்மா. மா, இன்னைக்கு தான்மா வந்திருக்காங்க. புது வீடு, புது ஆட்கள். இன்னும் பழக பழகத்தான் இனிமேல் ஹாப்பியா இருப்பாங்கம்மா. இல்ல இல்ல, அம்மா சொல்றதுதான் கரெக்ட். என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. என்ன உறுத்தல் இனியா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா. உறுத்தல் கூட இல்லம்மா, உண்மை. அத நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன். அதான் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. இவ்ளோ பெரிய பணக்காரங்க நீங்க, எவ்ளோ அன்பா அந்யோன்யமா பழகுறீங்க. அந்தஸ்து பார்க்காம அன்ப கொட்டுறீங்க. அதனால நான் உண்மைய மறைச்சிட்டு இந்த வீட்ல உங்க முன்னாடி நடமாட முடியாது. என்னம்மா, என்ன உண்மை? இல்லம்மா, நான் சின்ன வயசுல இருந்தே ஆசிரமத்துல வளர்ந்தேன். நிறைய வறுமைய பார்த்துட்டேன்.
போட்டுக்க சரியா துணிமணி கூட கிடைக்காது. நான் மட்டும் இல்ல, என் கூட இருந்தவங்களுக்கும் அந்த நிலைமை தான். அதனால அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக சின்ன சின்னதா திருடுனேன். உங்க சின்ன புள்ள சொன்னது உண்மைதாம்மா. சபையில எல்லார் முன்னாடியும் என்னால ஒத்துக்க முடியல. இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்காம போனா கூட பரவாயில்லம்மா. உங்ககிட்ட உண்மையா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். நான் ஒரு திருடி. நான் உங்க குடும்பத்துக்கு தகுதியே இல்லாதவம்மா. மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டு உங்ககிட்ட உண்மையை மறைச்சு நான் இங்க இருந்து நாளைக்கே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு நீங்க என்ன ஏத்துக்காம போயிட்டா நம்ம எல்லாருக்குமே கஷ்டம். அதனாலதான் உண்மையை சொல்லிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணுமா, நான் வேணும்னோ வசதிக்காகவோ இந்த திருட்டு வேலையை பார்க்கல. சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட்ல என் குடும்பத்தை இழந்துட்டேன். எனக்குன்னு யாருமே இல்ல. வேற வழியே இல்லாம தான் இதெல்லாம் பண்ணேன். என்ன விட்டுருங்கம்மா, நான் போயிடுறேன். வேணாம்மா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இங்க பாருமா இனியா, நீ வருத்தப்படுறதுக்கோ இல்ல குற்ற உணர்ச்சியால தலகுனியறதுக்கோ இதுல எதுவுமே இல்ல. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்ததே எங்களாலதான். அதனால நீ பாதிக்கப்பட்டு ஆசிரமத்துல வளர்ற மாதிரி ஆயிடுச்சு. நீ இருந்த ஆசிரமத்துக்காகவும் உன் கூட இருந்த பிள்ளைங்களுக்காகவும் நீ திருடினது தப்புன்னு என்னால சொல்ல முடியாது. அப்படி சொன்னா நீ திருடினதுக்கு காரணமே நாங்கதாம்மா. இது பாருங்க நீயா, இனிமேல் நீங்க திருடின்னு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அது என்னால ஒத்துக்கவே முடியாது. சில நிர்பந்தங்களுக்காக செய்யப்பட்ட செயலுக்கு நாமளே திருட்டு பட்டம் கொடுத்துக்க கூடாது. ஒரு கம்பெனியோட எம்டியா நான் எடுக்கிற முடிவு என் கஸ்டமர்ஸ்க்கு பிரச்சனையா இருக்கலாம், ஆனா என் ஒர்க்கர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அதுக்காக என் முடிவு தப்புன்னு சொல்ல முடியாது, என்னையும் தப்பான ஆளுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் நீயும். என் பார்வையை பொறுத்த வரைக்கும் நீ திருடிலாம் கிடையாது. அடப்பாவி. இத பாருமா இனியா, யாரோ ஒருத்தவங்க உன்னை பத்தி இப்படி தப்பா சொல்லியிருந்தா அது எனக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கும். ஒருவேளை உன் மேல தப்பான எண்ணம் கூட வந்திருக்கும். ஆனா நீயே திருடி இருக்கன்னு உண்மையை ஒத்துக்கிட்ட பாத்தியா? அதுலயே உன்னுடைய நேர்மையான குணம் தெரியுது. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம இரு. என் மருமகனி, என் மருமக மனசுல எந்த ஒரு வருத்தமும் குற்ற உணர்ச்சியும் இருக்கக்கூடாது. புரியுதா? இந்த வீடு மட்டும் இல்லம்மா, உங்க மனசும் ரொம்ப பெருசுன்னு காமிச்சிட்டீங்க. நீங்க இவ்ளோ பெரிய மனசோட இருந்தாலும் என் மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு பயமாவே இருக்கு. சச்ச, அப்படிலாம் நினைக்காதம்மா. உண்மையை நீ சொல்லும்போது உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சு. அதனால யாருமே உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருமா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. போ. சரிம்மா. பாத்தியாப்பா அர்ஜுன், கடவுள் எப்பேற்பட்ட நல்ல பொண்ண நம்ம வீட்டுக்கு மருமகளை அனுப்பியிருக்காருன்னு பாத்தியா? அண்ணி, இவ சாதாரணமான ஆள் கிடையாது. அழகா ஸ்கெட்ச் போட்டுதான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கா. அம்மாவும் அண்ணனும் முழுசா நம்பிட்டாங்க அவளை. ஆமா தம்பி, உங்க அம்மாவும் ரொம்ப நம்பிட்டாங்க.
ஆனந்த், ஆரம்பத்துல எப்பவும் பொய்க்கு அதிக வரவேற்பு இருக்கும். ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடும், ஜெயிக்கிற மாதிரியே தோணும். ஆனா கடைசியில உண்மையும் நேர்மையும் தான் ஜெயிக்கும். என்ன வேணா நடக்கட்டும், ஆனா கடைசியில அர்ஜுன் சார் ஏன் கழுத்துல தான் தாலி கட்டுவாரு. ஐயோ அப்பா, ஐயா சாமி, என்னையா நடக்குது இந்த வீட்ல? மேல் மூச்சு கீழ் மூச்சு இப்படி வாங்கி தள்ளுதே. அவ ஜெகஜால கில்லாடியா இருக்காளுங்களே. கரெக்டான நேரத்துல உள்ள பூந்து ராமர் காயினை காட்டி குடும்பத்துக்குள்ள பூந்துட்டாளே. இப்ப அழகா தான் ஒரு திருடின்னு ஒப்புக்கிட்டு என்னமா சீன் போடுறா. அந்த பட்டு புடவைய ஆக்ஷன் கிங்கும் அப்படியே ஆடுறாங்க. அப்படியே வியாபாரத்துல திருட்டுத்தனம் இல்லாத மாதிரி எதுலயுமே திருட்டுத்தனமே இல்லையா. அப்புறம் எதுக்குடா 2 சாவியை போட்டு பீரோவை பூட்டி வச்சிருக்கீங்க? சாவியை என்கிட்ட கொடுங்க, என் பேத்தி கல்யாணத்துக்கு தேவைப்படுது, நான் வேண்டிய நகரத்தை எடுத்துக்கிறேன். ஆனா என்ன திருடின்னு மட்டும் சொல்லக்கூடாது. எது எப்படியோ இந்த ஆக்ஷன் கிங்கும் அவன் ஆத்தாவும் இந்த இனியா மேல பித்து பிடிச்ச மாதிரி தெரியறாங்களே. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவன் அந்த வசுந்தரா பக்கம் திரும்பவே மாட்டான். அதுக்குள்ள ஏதாவது டிராமா பண்ணி வசுந்தரா கழுத்துல ஏன் சோதிமணியை விட்டு தாலி கட்ட சொல்ல வேண்டியதுதான். அது வரைக்கும் உண்மை நேர்மை இதெல்லாம் ஜெயிக்கும்னு புலம்புறவங்களையும் இந்த ஊரெல்லாம் திருடிட்டு இங்க வந்து டிராமா போடுறவளைய வச்சு நாம ஒரு ஆட்டம் போட வேண்டியதுதான். என்ன ஸ்வீட் எல்லாம் இன்னைக்கு இருக்கு? என்ன ஸ்பெஷல்? அண்ணி, மனசு மட்டும் ஸ்வீட்டா இருந்தா போதுமா? ஏதோ சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான் செய்ய சொன்னேன். எப்படியோ ஒரு வழியா அர்ஜுனோட ஹாட் ஃப்ரெண்ட் வந்து சேர்ந்துட்டா. அவ கூட உட்கார்ந்து சாப்பிடணும்னு நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டீங்கல்ல, அது இன்னைக்கு பழிச்சிருச்சு. அதுக்குதான் இந்த ஏற்பாடெல்லாம். என்ன மம்மி சேம் சைட் கோல் போடுற? இப்படி எல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வார்த்தைகளை போட்டு வச்சாதாண்டி பின்னாடி நாம நடத்த போற நாடகத்துக்கு வசதியா இருக்கும். நம்ம மேல யாருக்கும் சந்தேகமும் வராது. இந்திரா, இன்னைக்கு என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை நாள் எதிர்பார்ப்பு இன்னைக்கு நிறைவேறி இருக்கு தெரியுமா? ஒரு கட்டத்துல எனக்கு அர்ஜுனோட ஹாட் ஃப்ரெண்டு கிடைப்பாளான்னு சந்தேகம் வந்துருச்சு. ஆனா அந்த சந்தேகம் எல்லாம் இப்ப கலைஞ்சு போச்சு. இனியா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இத்தனை நாளா நான் மனசு உடையாம இருந்ததுக்கும் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கும் வசுந்தரா தான் முக்கியமான காரணம். அவளுக்கு தான் நீ நன்றி சொல்லணும். அர்ஜுனோட ஹாட் ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னு என்னை விட அதிகமா சாமி கிட்ட வேண்டுனவ வசுதான். இவளோட வேண்டுதல் பலனாதான் நீ இங்க வந்து உட்கார்ந்திருக்க இல்லையா அர்ஜுன்? ஆமாமா. இல்ல மேடம், நீங்களும் மேடமும் ஆசைப்படுறப்போ அது நடக்கணும்னு நினைக்கிறது என்னோட கடமை. கடமை இல்லம்மா, அதையும் தாண்டி அது உன்னோட பெரிய மனசு. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மேடம். நம்ம குடும்பங்கிறதுனால இப்படியெல்லாம் இருக்கேன். அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல.